ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம இருக்க இந்த காலகட்டத்திலே மிக முக்கியமான ஒரு வசனத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 10லிருந்து 12வது வசனம் முடிய இப்படி சொல்லுகிறது பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சியும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரியது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்துல மிக தெளிவாக ஓப்பன் மைண்டடா அவன் செஞ்ச மிக பெரிய ஒரு பாதகத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறான். என்னுடைய பாவம் மிக பெரியதப்பா, அதை நீங்க தான் மன்னிக்க முடியும். உம்முடைய கிருபை தான் எனக்கு என்ன செய்ய முடியும், உங்க கிருபையால தான் அதை மன்னிக்க முடியும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தாவீது என்ன மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்தான். அவனுடைய நாடே யுத்த களத்துல யுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது, இவன் பலகணியிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருப்பதை தன் 2 கண்களால் பார்த்து அதை இச்சித்து அந்த பெண்ணை அழைப்பித்து அந்த பெண்ணோடு அவன் தவறான முறையிலே உறவு கொள்கிறான். அடுத்தவனுடைய மனைவியை கவர்ந்து உறவு கொண்டது மாத்திரமல்லாம அவனுக்கு பயந்து, இந்த பாவத்திற்கு பயந்து என்ன செய்தான், தன் கணவனுக்கு தெரிஞ்சா, அவனுடைய கணவனுக்கு தெரிந்தால் மிகப்பெரிய ஒரு பாதகமாய் விடுமே என்று சொல்லி யுத்த களத்துல இருந்து அவன் அந்த தளபதியை அழைப்பித்து அவனை என்ன செய்யறான், மனைவியோடு இருக்கும்படி சொல்லுகிறான். அவன் இல்ல, நாடே யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் போய் எப்படி என் மனைவியோடு சந்தோஷமா இருப்பது என்று சொல்லி அவன் மீண்டும் அரண்மனையிலே காவல் காக்கும் பொழுது அவனை யுத்த களத்திற்கு முன்பாக அனுப்பி அவனை கொலை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாதகம், ஒரு விபச்சார பாதகத்தை செய்துட்டு, அதுவும் அல்லாம அதுல இருந்து தப்பிப்பதற்காக ஒரு கொலை பாதகத்தையும் செய்து விட்டான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தினால அவன் அடைந்த துன்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ரெட்டுடுத்தி சாம்பலில கிடந்த பொழுதும் அந்த மகனை தேவன் கொலை செய்தார், அடித்தார். அப்படிப்பட்ட ஒரு பாதகத்தை செஞ்ச தாவீது ஒப்பு கொடுத்து பாடுறான், என்னுடைய பாவம் பெரியதப்பா, உம்முடைய கிருபையினால் அதை மன்னித்திரளும், உம்முடைய நாமத்தினால் அதை மன்னித்திரளும் என்று சொல்லி அவன் ஒப்பு கொடுக்கிறான். தேவனிடத்துல மீண்டும் நான் மனம் திரும்ப வேண்டும், மீண்டும் உம்முடைய பாதத்தண்டையில நான் வந்து சேர வேண்டும், மீண்டும் உம்முடைய கிருபையும் சத்தியமும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரத்துல தன்னை அப்படியே ஒப்பு கொடுக்கும் பொழுது 12வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்கிற வழி எது? வழியும் சத்தியமும் ஜீவனும். ஜீவனுள்ள வழியை தெரிந்து கொண்டவர் நமக்கும் ஜீவனுள்ள வழியை அவர் அறிவிக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய குற்றங்களை நாம் அவரிடத்துல அறிக்கை செய்து இரக்கம் பெறும் பொழுது அங்கே ஒரு புதிய கிருபை பிறக்கிறது. அந்த கிருபை எதை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது? தேவன் தெரிந்து கொண்ட அந்த உத்தம வழியிலே இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் முடியும் மட்டும் நம்மளையும் அதே உத்தம வழியிலே அவர் நம்மை நடத்த தீர்மானித்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அப்படி அவரோடு கூட கரம் பிடித்து நடக்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்துல என்ன தீமை வந்து விட போகிறது பிரியமானவர்களே? சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளம்பின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் இருக்கிற ஜீவ கிரீடத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்து இருக்கிறாரே. அவரோடு கூட நாமும் உறுதியாய் நடக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு எடுத்து கூற ஆசைப்படுகிறார். இந்த பொல்லாத உலகத்துல, இந்த கஷ்டமான உலகத்துல, இந்த பாலான உலகத்துல அவரோடு கூட நாம் உறுதியாய் நடக்கும் பொழுது நிச்சயம் நமக்கு ஜீவ வழியை அவர் காண்பிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.